கிபி 1755 ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கும் இடையே வரி வசூல் செய்ய ஏற்பட்ட ஒப்பந்தம் மற்றும் பாண்டிய நாட்டில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களின் வீழ்ச்சி பற்றியும் ஒரு கண்ணோட்டம். பாண்டிய நாடு 12ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில், அதாவது கிபி 1120 முதல் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் ஒற்றுமையின்மை காரணத்தினால் பல போர்கள் நடைபெற்றது. அவ்வப்போது மதுரை சோழர்கள் கைவசம் சென்றது. கிபி 1123ஆம் ஆண்டு மதுரையைச் சேர்ந்த சடையவர்மன் ஸ்ரீ வல்லபன் என்ற பாண்டிய மன்னர் ஆண்டு வந்தார். பின்பு 1182ஆம் ஆண்டு வரை மாரவர்மன் ஸ்ரீ வல்லபன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார். அதற்கு பின்பு மாரவர்மனின் மகன் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் மற்றும் பராக்கிரம பாண்டியன் ஆகியோர்களுக்கும் பாண்டிய நாட்டை ஆளுவதில் போட்டி ஏற்பட்டது. இருவருக்கும் ஏற்பட்ட போரில் இலங்கை மன்னன் பராக்கிரம பாண்டியனுக்கு ஆதரவாக போரிட்டு குலசேகர பாண்டியனை வென்றார்கள். சிறிது காலம் கழித்து பராக்கிரம பாண்டியன் மகன் வீரபாண்டியனுக்கும் குலசேகர பாண்டியனுக்கும் இடையே போர் ஏற்பட்டது. இந்த போரிலும் இலங்கை மன்னர் துணையோடு வீரபாண்டியன் குலசேகர பாண்டியனை தோற்கடித்தார். இந்த நிலையில் குலசேகர பாண்டியன் சோழ மன்னன் 2ஆம் ராஜராஜன் என்பவரின் உதவியோடு வீரபாண்டியனோடு போரிட்டு கிபி 1167 மதுரையை கைப்பற்றினார். மீண்டும் வீரபாண்டியன் குலசேகர பாண்டியனின் மகன் விக்ரம பாண்டியன் மீது 1180ஆம் ஆண்டு போர் தொடுத்தான். இதில் விக்ரம பாண்டியன் சோழ மன்னன் 3ஆம் குலோத்துங்கனின் உதவியுடன் வீரபாண்டியனை வென்றான். இவ்வாறு பாண்டிய நாட்டில் நடந்து வந்த உள்நாட்டு போர்க்காலங்களில் தலைமையிடமான மதுரையை பாதுகாக்க இலங்கை மன்னர் பாண்டிய நாட்டில் பாண்டிய மன்னர்களின் உறவினர்களை சில பகுதிகளுக்கு தலைவர்களாக நியமித்தார். அவ்வாறு ஆட்சி பொறுப்பு ஏற்பட்ட பகுதியாக இருந்ததில் ஆவுடையார்புரமும் ஒன்றாகும். இந்த ஆவுடையார்புரத்தில் பாண்டிய மன்னர்களின் பாசறையும் அமைந்திருந்தது. இந்த பகுதியே மாமன்னன் பூலித்தேவரின் முன்னோர்கள் ஆண்ட ஆவுடையார்புரம் சமஸ்தானமாகும். இவ்வாறான சூழ்நிலையில் 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மதுரையில் பாண்டிய மன்னர் வாரிசுகளுக்கு இடையே ஏற்பட்ட அரசாட்சி சண்டையில் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் பாண்டியர்கள் பலம் குறையும் சூழ்நிலை உருவானது. இந்த நேரத்தில் டெல்லியில் இருந்து கிபி 1311ஆம் ஆண்டு மாலிக் கஃபூர் தலைமையில் படை ஒன்று மதுரை மீது படையெடுத்து பாண்டிய மன்னர்களை வென்றனர். பின்பு 1330 முதல் 1375 வரையில் மதுரையில் சுல்தான்கள் ஆட்சி மிக கொடுமையாக நடைபெற்று வந்தது. பின்பு 1375ஆம் ஆண்டு விஜயநகர பேரரசின் சார்பாக குமார கம்பணன் என்பவர் மதுரை மீது போர் தொடுத்து சுல்தான்களை வென்று மதுரையை கைப்பற்றினார். இத்துடன் 1375இல் மதுரையில் சுல்தான்கள் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இதன் பின்பு குமார கம்பணன் பாண்டிய மன்னர்களின் வாரிசான வரகுண ராம சிந்தாமணி பாண்டியன் என்பவரை மதுரைக்கு அழைத்து மதுரை ஆட்சியில் பொறுப்பை ஒப்படைத்தார். மேலும் பாண்டிய மன்னர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் மதுரை மீது போர் தொடுப்பதை முறியடிப்பதற்காகவும் பாண்டிய மன்னர்களின் குடும்ப உறவுகளை கொண்டு பாண்டிய நாட்டில் ஏற்கனவே இருந்து வந்த 6 மண்டலங்களை மேலும் பல கோட்டங்களாக பிரித்து இதற்கு ஒவ்வொரு தலைவராகவும் பாளையக்காரராகவும் உருவாக்கி ஆட்சி செய்யும் முறையை ஏற்படுத்தினார். இவ்வாறாக ஏற்கனவே பிரிக்கப்பட்ட பாளையங்களாக இருந்ததில் ஆவுடையார்புரம் பாளையமும் ஒன்றாகும். இவ்வாறு பாண்டிய மன்னர் மதுரை தவிர கொற்கை, ராமநாதபுரம், தென்காசி போன்ற பகுதிகளை 1463 வரை ஆட்சி செய்தும் வந்தார். இவ்வாறு மதுரையில் வரகுண ராம சிந்தாமணி பாண்டியன் ஆட்சி செய்து வந்த போது மதுரைக்கு மேற்கே நாகமலையில் புலி ஒன்று மக்களை துன்புறுத்தி வந்தது. அதனால் பாண்டிய மன்னர் இந்த புலியை அடித்துக் கொள்பவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு கிபி 1375 முதல் 1424 வரை ஆவுடையார்புரம் பாளையத்தை ஆண்ட மன்னர் பூலித்தேவர் மதுரை சென்றார். அந்த 16 அடி வேங்கையை நேருக்கு நேர் போர் சிங்கம் போல் எதிர்கொண்டு தனது குறுவாளால் அதனை குத்திக் கொன்றார். இதனால் மதுரை மன்னர் பெரும் மகிழ்ச்சி அடைந்து வரகுண ராம சிந்தாமணி பாண்டியன் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவப்படுத்தினார். மேலும் மீன்கொடி, பச்சை குடை வெள்ளித்தடி, பட்டு பீதாம்பரங்கள், உபசாமரம் போன்றவற்றை பரிசளித்து மதுரை வீதிகளில் பவனி வரச் செய்தார். மேலும் இந்த வீரதீர செயலை பாராட்டி மன்னர் வரகுண ராம சிந்தாமணி பாண்டியன் தனது மகளையும் மணம் முடித்துக் கொடுத்தார். ஆவுடையார்புரம் மன்னர் பூலித்தேவருக்கு பாண்டிய நாட்டோடு
சேரநாடு வரை உள்ள பகுதிகளையும் சேர்த்து பாதுகாத்து வருமாறும் ஆணை பிறப்பித்தார். மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர் குடும்பத்தில் மணவுறவை ஏற்படுத்திக் கொண்ட ஆவுடையார்புரம் பாளையத்தின் இளவரசராக கிபி 1715 பிறந்தவரே 18ஆம் நூற்றாண்டின் போர்வாள் என்றும் வெள்ளையருக்கு எதிராக முதல் இந்திய சுதந்திர போர் தொடுத்தவருமான பாண்டிய மன்னர் காத்தப்ப பூலித்தேவராவார். இவ்வாறான சூழ்நிலையில் மதுரை மீது போர் தொடுத்து விஜயநகர பேரரசின் தளபதியான நாகப நாயக்கர் பாண்டிய மன்னர்களுடன் போரிட்டு மதுரையை கைப்பற்றினார். இதன் பின்பு அவரது மகன் விசுவநாத நாயக்கர் தொடர்ந்து மதுரையை ஆட்சி செய்து வந்தார். இதன் பின்பு பாண்டியர்கள் கொற்கை மற்றும் தென்காசி பகுதிக்கு சென்று தென்காசியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தனர். பின்பு மதுரையில் 1529 முதல் 1564 வரை விஸ்வநாத நாயக்கர் தலைமையில் ஆட்சி நடந்து வந்தது. அதன் பின்பு கிபி 1731 வரை மதுரையில் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ஆட்சி நடைபெற்று வந்தது. பின்பு 1732 விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் மறைந்தார். அடுத்ததாக அவரின் மனைவியான ராணி மீனாட்சி ஆட்சி பொறுப்பை கவனித்து வந்தார். இவருக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் சிவகாசியை ஆண்ட பங்காரு நாயக்கர் மகனை தத்தெடுத்து வளர்த்து ஆட்சி பொறுப்பை கவனித்து வந்தார். இந்த சூழ்நிலையில் ஆட்சி மோகம் காரணமாக ராணி மீனாட்சிக்கும் பங்காரு நாயக்கருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக போர் ஏற்பட்டது. இந்நிலையில் முகலாய மன்னராக இருந்து வந்த அவுரங்கசீபால் பெரிய நாட்டை சரிவர நிர்வாகம் செய்ய முடியவில்லை. அதனால் நாட்டை பல சுபாக்களாக பிரித்து நிர்வாகம் செய்து வந்தார். அவ்வாறு ஏற்படுத்தப்பட்டதே ஹைதராபாத் நிஜாம் மற்றும் கர்நாடக நவாப் என்ற பதவி பொறுப்புகளாகும். இந்த நிலையில் கர்நாடக நவாபாக 1698 கல்பிர்கான் என்பவர் பதவியேற்றார். அதன் பிறகு நவாபுகளின் தலைநகரம் செஞ்சி மற்றும் ஆற்காட்டுக்கு மாற்றப்பட்டது. நவாபுகளுக்கிடையேயும் ஏற்பட்ட ஆட்சி உரிமை காரணமாக தோஸ்த் அலியின் மருமகன் சந்தா சாஹிப் மற்றும் முகமது அலிக்கும் இடையே போட்டி உருவானது. பின்பு மதுரையை கைப்பற்ற தோஸ்த் அலியின் மகன் சப்தர் அலியும் மருமகன் சந்தா சாஹிப்பும் மதுரைக்கு சென்றனர். இந்நிலையில் திருச்சி மற்றும் மதுரையில் உள்ள ராணி மீனாட்சி மற்றும் பங்காரு நாயக்கருக்கும் ஏற்பட்ட போட்டி காரணமாக சந்தா சாஹிப் ராணி மீனாட்சிக்கு ஆதரவாகவும் சப்தர் அலி பங்காரு நாயக்கருக்கு ஆதரவாகவும் போர் நடத்தினர். இதில் சந்தா சாஹிப் வெற்றி பெற்று ராணி மீனாட்சியை சிறையில் அடைத்தார். இதனால் மனமுடைந்த ராணி மீனாட்சி சிறையிலேயே 1736 தற்கொலை செய்து கொண்டார். இவ்வாறாக 1736 மதுரையில் நாயக்கர்கள் ஆட்சி முடிவு பெற்றது. இதன் பின்பு ஆற்காடு நவாபுக்கு கட்டுப்படாமல் சந்தா சாஹிப் திருச்சியில் தனியாக அரசை ஏற்படுத்திக் கொண்டார். இந்த வேளையில் 1740 மராட்டிய படைகள் தமிழகம் வந்தன. நவாபுகளுக்கும் மராட்டிய படைகளுக்கும் இடையே போர் ஏற்பட்டது. இந்த போரில் தோஸ்த் அலி கொல்லப்பட்டார். சந்தா சாஹிப் கைது செய்யப்பட்டு சதாரா சிறையில் அடைக்கப்பட்டார். ஹைதராபாத் நிஜாம் நவாபிற்கு ஆதரவாக தமிழகத்தின் மீது படையெடுத்து திருச்சியையும் மதுரையையும் கைப்பற்றினார்கள். இவ்வாறாக பல போர்களை ஆற்காடு நவாப் நடத்தி கொண்டிருந்தார். நிர்வாகத்தை சரியான முறையில் அவரால் நடத்த முடியவில்லை. இதன் பின்பு 1739 முதல் 1744 வரை ஆற்காடு நவாப்புகளுக்கிடையே போர் நடந்து கொண்டிருந்தது. பின்பு ஹைதராபாத் நிஜாம் தலையிட்டு அன்வர் உதீன்கான் என்பவரை 1744 ஆற்காட்டின் நவாபாக நியமித்தார். இந்நிலையில் 1748 சந்தா சாஹிப் சிறையிலிருந்து விடுதலை பெற்றார். 1749 ஆம்பூரில் மீண்டும் நவாபுகளுக்கிடையே ஏற்பட்ட போரில் நவாப் அன்வர் உதீன்கான் கொல்லப்பட்டார். இதன் பின்பு உதீன்கானின் மகன் முகமது அலி திருச்சிக்கு சென்று பட்டம் சூட்டிக் கொண்டார். ஆற்காட்டில் நவாபாக இருந்த முசாபங்கர் சந்தா சாஹிப்பிடம் ஆற்காடு நவாப் பதவியை கொடுத்தார். இதனால் சந்தா சாஹிப் தனது பலத்தை கூட்ட பிரெஞ்சு படையின் உதவியை நாடினான். முகமது அலி தனது பலத்தை கூட்ட ஆங்கிலேயரின் உதவியை நாடினான். பிரெஞ்சு படையின் தளபதி ஜூப்ளே என்பவரின் ஆதரவுடன் 1751 ஆலம்கான் என்பவரை தென்பாண்டிய மண்டலத்திற்கு வரி வசூல் செய்ய அனுப்பினார். இவர்களுக்கு போட்டியாக முகமது அலியும் அவனது சகோதரர்கள் அப்துல் ரஹீம் என்பவரின் தலைமையில் 2500 குதிரை படைகளையும் அவர்களுக்கு துணையாக லெப்டினன்ட் இன்னஸ் என்ற ஆங்கிலேய தளபதியையும் தென்பாண்டிய நாட்டிற்கு வரி வசூல் செய்ய அனுப்பினார். இவ்வாறாக நவாபுகளின் நிதி நிர்வாகம் சீர்கேடு அடைந்த நிலையில் தமிழகத்தில் வரி வசூல் செய்யும் அதிகாரத்தை ஆற்காடு நவாப் முகமது அலி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியிடம் 1755
ஒப்பந்தம் மூலம் ஒப்படைத்தார். இந்த காலகட்டத்தில் பாண்டிய மன்னர் வாரிசான ஆவுடையார்புரம் மன்னர் சித்திரபுத்திர தேவர் மற்றும் சிவஞான நாச்சியார் ஆகியோருக்கும் கிபி 1715 ஆவணி திங்கள் 16ஆம் நாள் குருவாரம் உத்திராடம் நட்சத்திரம் சிம்ம லக்னம் நாளன்று பூலித்தேவர் பிறக்கின்றார். அவருக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் காத்தப்ப பூலித்தேவர் ஆகும். சிறுவயது முதலே மிகுந்த வீரமும் திறமையையும் பக்தியையும் கொண்டிருந்தார். அதனால் கிபி 1726ஆம் ஆண்டு ஆவுடையார்புரம் இளவரசராக பட்டம் சூட்டப்பட்டார். தனது இளம் பருவத்திலேயே குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வாழ்வீச்சு, வேல்வீச்சு, சிலம்பம், கவன் மற்றும் வல்லையம் எறிவதில் வல்லவராக தேர்ச்சி பெற்றார். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள புலிகளை வேட்டையாடுவதிலும், புலிகளை கொன்று அதன் நகங்களையும் தோள்களையும் அணிகலன்களாக அணிவதிலும் மிகுந்த ஆசை கொண்டவராக விளங்கினார். தனது மனைவியாக தனது மாமன் மகள் கயல்கண்ணி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு கோமதி முத்து நாச்சியார், சித்திரபுத்திர தேவர் மற்றும் சிவஞான பாண்டியன் என்று நன்மக்கள் பிறந்தனர். மதுரையில் சொக்கநாத நாயக்கர் ஆட்சி காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வடக்கு வாசல் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் புலி ஒன்று மக்களை துன்புறுத்தி வந்தது. நாயக்கர் மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க வடக்கு வாசல் காட்டுப்பகுதியில் புலியுடன் கடும் சண்டையிட்டு கொன்று அதன் பல்லை எடுத்து தனக்கு மாலையாக மாட்டிக்கொண்டார். மன்னர் பூலித்தேவரின் வீரத்தை பாராட்டி நாயக்க மன்னர் வடகாத்தான் புலித்தேவர் என்ற பட்டம் கொடுத்து மீன்கொடி, பச்சைப்பட்டு போன்ற பரிசு பொருட்களையும் கொடுத்து பல்லக்கில் மதுரை வீதிகளிலும் பவனி வரச் செய்தார். காக்காத்தோப்பு அரண்மனையையும் கொடுத்து பாண்டிய மன்னர் வாரிசான மன்னர் பூலித்தேவரை வெகுவாக கௌரவப்படுத்தினார். இவ்வாறான நிலையில் ஆவுடையார்புரத்திலிருந்து மன்னர் பூலித்தேவர் அவ்வப்போது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு புலி வேட்டைக்காக புறப்பட்டு செல்லும் காலத்தில் பூலித்தேவருடன் சென்ற வேட்டை நாய்களை ஒரு முயல் ஒன்று சினம் கொண்டு எதிர்த்து நின்றது. இந்த காட்சியை கண்டு ஆச்சரியமடைந்த பூலித்தேவர் இந்த மண்ணுக்குண்டான வீரத்தையும் மகத்துவத்தையும் எண்ணி வியப்படைந்தார். அதனால் அந்த இடத்தில் கோட்டை ஒன்று கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவ்வாறு உண்டானதே மன்னர் பூலித்தேவர் வாழ்ந்த சரித்திர புகழ் கொண்ட நெல்கட்டான் செவல் கோட்டையாகும். பின்னாளில் வெள்ளையர்களோடு பீரங்கி குண்டை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க கோட்டையாக நெல்கட்டான் செவல் கோட்டை திகழ்ந்தது. வரலாற்று சிறப்பு மிக்க வீரரான பாண்டிய மன்னர் பூலித்தேவர் வெள்ளையர்களை எதிர்த்து கிபி 1755 முதல் 1767 வரை நடத்தி வந்த இரத்த சரித்திரமான போர்களை காண்போம். 18ஆம் நூற்றாண்டில் இந்திய நாட்டை அடிமைப்படுத்தும் நோக்கில் வரி வசூல் செய்வதற்காக தென்பாண்டிய நாட்டுக்கு வந்த ஆற்காடு நவாப் மாபூஸ் கான், ஆங்கிலேய தளபதிகள் லெப்டினன்ட் இன்னிஸ் மற்றும் அலெக்சாண்டர் ஹெரான் என்ற ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு நெல்மணியை கூட கப்பமாக கொடுக்க மாட்டேன் என கிபி 1755ஆம் ஆண்டு முதலில் விடுதலை போருக்கான வீர வாழ் தூக்கி முதல் சுதந்திர வீர போரை நடத்தியவர் நெல்கட்டான் செவல் பாண்டிய மன்னர் பூலித்தேவரே ஆவார். கிபி 1806 மற்றும் 1857ஆம் ஆண்டு வேலூர் சிப்பாய் கலகத்திற்கு முன்னரே இந்திய விடுதலைக்காக போரிட்ட முதல் வீரர் பாண்டிய மன்னர் பூலித்தேவரே ஆவார். கிபி 1757 நடைபெற்ற பிளாசி போருக்கு முன்னரே 1755 மன்னர் பூலித்தேவர் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி கொண்டது வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு கொண்டாடப்பட வேண்டியதாகும். இவ்வாறு கிபி 1755 முதல் 1767 வரை 12 ஆண்டுகள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பாண்டிய மன்னர் பூலித்தேவர் நடத்திய இரத்த சரித்திர வரலாற்று சிறப்பு மிக்க போர்கள் இதோ. கிபி 1755 திருவனந்தபுரம் பகுதியில் உள்ள களக்காட்டில் ஆற்காடு நவாப் மாபூஸ் கானை மன்னர் பூலித்தேவர் போரிட்டு வென்றார். கிபி 1755 கிழக்கிந்திய கம்பெனியின் ஆங்கிலேய தளபதி அலெக்சாண்டர் ஹெரான் என்பவன் 3000 படை வீரர்களுடன் தென்பாண்டிய நாட்டை நோக்கி முதலாக வரி வசூல் செய்வதற்காக வந்தவராவார். தென்பாண்டிய நாட்டின் கிழக்கு பாளையங்கள் முழுவதும் எந்தவித எதிர்ப்பும் இல்லாத சூழ்நிலையில் வரி வசூல் செய்துவிட்டு கிளம்பும் வேளையில் மாபூஸ்கானுக்கு பாண்டிய மன்னர் பூலித்தேவரின் நெற்கட்டான் செவல் பாளையம் பற்றியும் களக்காடு போரின் தோல்வி குறித்தும் மிக விரிவாக தெரிவிக்கப்பட்டதன் பேரில்
ஹெரானின் படை நெல்கட்டான் செவலை நோக்கி திரும்பியது. கிபி 1755 ஆண்டு மே மாதம் பாண்டிய மன்னர் பூலித்தேவருக்கும் ஹெரானுக்கும் நேரடியான யுத்தம் நடைபெற்றது. இந்திய வரலாற்றில் சுதந்திர உணர்வையும் ஒற்றுமையையும் வீர தமிழரின் மானம் காக்கும் பொருட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீர வாழ் தூக்கி போரிட்ட இந்த போரே முதல் இந்திய சுதந்திர போராகும். இந்த போரில் மன்னர் பூலித்தேவர் தனது படை வீரர்களை வைத்து கொரில்லா தாக்குதல் நடத்தினார். இதில் ஹெரான் படைகள் நாலா பக்கமும் சிதறி ஓடியது. பீரங்கிகளால் நெல்கட்டான் செவல் கோட்டை தாக்கப்பட்ட நிலையிலும் கோட்டை மிக உறுதியாக நின்றது. படையெடுத்து வந்த ஆங்கிலேய தளபதி ஹெரானின் படை பாண்டிய மன்னர் பூலித்தேவரின் புரட்சி படையுடன் தோல்வியடைந்தது. கிபி 1755 நடந்த இந்த போர் தென்பாண்டிய மண்டலத்திற்கு கிடைத்த மாபெரும் சரித்திர வெற்றி போராகும். பின்பு 1756 பிப்ரவரியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டையில் இருந்த ஆற்காட்டு நவாபின் தம்பி அப்துல் ரஹீம் என்பவருடன் போரிட்டு வெற்றி பெற்று கோட்டையை கைப்பற்றினார். பின் 1756 மார்ச் மாதம் திருநெல்வேலியில் மாபூஸ்கானுடன் மிகப்பெரிய போர் நடந்தது. பின்பு 1756 டிசம்பரில் கங்கை கொண்டானில் கான் சாஹிப் என்ற மருதநாயகத்துடன் கடும் போர் நடந்தது. கிபி 1757 மீண்டும் கான் சாஹிப் மருதநாயகத்துடன் ஆழ்வார்குறிச்சியிலும், பின்பு 1759 மற்றும் 1760 டிசம்பர் மாதம் வாசுதேவ நல்லூரிலும் கான் சாஹிப் மருதநாயகத்துடன் கடும் போர் நடைபெற்றது. பின்பு கிபி 1760 ஜனவரியில் நெல்கட்டான் செவலில் மீண்டும் மருதநாயகத்துடன் போர். 1761 மே மாதம் மீண்டும் கான் சாஹிப் மருதநாயகத்துடன் நெற்கட்டான் செவல் மற்றும் வாசுதேவ நல்லூரில் கடும் போர். 1760 ஆண்டு ஜனவரி முதல் 1761 ஆண்டு மே வரை கான் சாஹிபிற்கும் பூலித்தேவருக்கும் இடையே தொடர்ந்து 4 மாதங்கள் கடும் பீரங்கி சண்டை நடைபெற்றது. இந்த சண்டையில் மன்னர் பூலித்தேவரின் நெற்கட்டான் செவல் கோட்டை மற்றும் வாசுதேவ நல்லூர் கோட்டைகள் தரைமட்டமாகின. இந்த கடும் போரில் பாண்டிய மன்னர்களின் வம்சாவளிகளான வடகரை சொக்கம்பட்டி மன்னர் குமார சின்னநைஞ்சா தேவர், கொல்லங்கொண்டான் மன்னர் வாண்டையர் தேவர், சேத்தூர் மன்னர் திருவநாத தேவர், தலைவன் கோட்டை மன்னர் ஈஸ்வர தேவர் போன்றவர்கள் மன்னர் பூலித்தேவருக்கு மிகவும் பக்கபலமாக நின்று போரிட்டனர். கிபி 1761 வாசுதேவ நல்லூர் போருக்கு பின்பு மருதநாயகம் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணியாமல் போனதால் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். கிபி 1766 மீண்டும் மன்னர் நெற்கட்டான் செவல் வந்து வாசுதேவ நல்லூரில் உள்ள கோட்டையை புதுப்பிக்கிறார். இந்த சம்பவம் வெள்ளையருக்கு தெரிந்து 1766 ஆண்டு அக்டோபரில் கேப்டன் பவுட்சன் என்பவர் வாசுதேவ நல்லூர் கோட்டையை தாக்கினார். இதில் பூலித்தேவர் வெற்றி பெற்றார். இதனால் மன்னர் பூலித்தேவர் மீது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினர் கடும் கோபம் கொண்டனர். தென்பாண்டிய மண்டலத்தில் பூலித்தேவர் இருக்கும் வரை நாம் வரி வசூல் செய்ய முடியாது என்பதனை உணர்ந்து பிரிட்டிஷ் கம்பெனியினர் கடும் யுத்தத்திற்கு தயாராகினர். இதனால் கோபமடைந்த கவர்னர் டிகாட் கேட்டுக்கொண்டதன் பேரில் இங்கிலாந்திலிருந்து ராணுவங்களையும் குதிரை படைகள் மற்றும் 16 பவுண்ட் பேய்வாய் பீரங்கிகள், வெடிமருந்துகள் போன்றவை தென் தமிழகம் நோக்கி கப்பலில் வந்தது. இதனால் டிவிண்டர் என்ற வெள்ளைக்கார தளபதி மற்றும் மேஜர் லாரன்ஸ் என்பவரின் தலைமையில் பெரும் ராணுவமே தென் தமிழகம் நோக்கி வந்தது. மேலும் வெள்ளையருக்கு ஆதரவாக திருவாங்கூர் மார்த்தாண்டவமன் படை, ராமநாதபுரம் சேதுபதி ராஜா படை, புதுக்கோட்டை தொண்டைமான் படை, எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி படைகளும் வீர வேங்கையாக இருந்த பூலித்தேவரை எதிர்த்து போரிடுவதற்கு வாசுதேவ நல்லூர் கோட்டையை நோக்கி வந்தனர். பாண்டிய மாமன்னர் பூலித்தேவர் பாண்டிய நாட்டின் வீரத்தை உலகிற்கு எடுத்துரைக்கும் விதமாக பிரிட்டிஷ் கூட்டணி படையை எதிர்த்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இறுதி போரை எதிர்கொள்வதில் மிக வீர தீரத்துடன் களம் கண்டார். கிபி 1767 ஆண்டு மே மாதம் டொனால்ட் கேம்பிள், மேஜர் பிரிட்னட், கேப்டன் காப்பர், பீட்டர் டேவிட்சன் மற்றும் தென்பாண்டிய படைகள் அனைத்தும் சேர்ந்து கொண்டு ஒரு மாபெரும் வீரம் செறிந்த பாண்டிய மன்னர் மீது வாசுதேவ நல்லூர் கோட்டையை சுற்றி அனல் கக்கும் பீரங்கி குண்டுகளால் தாக்கினர். துப்பாக்கிகளை கொண்டும் பீரங்கி குண்டுகளை கொண்டும் வாசுதேவ நல்லூர் கோட்டை மீது தாக்கப்பட்ட போதிலும்
மாமன்னர் பூலித்தேவரின் படை வீரர்கள் மிகவும் உக்கிரமாக தாக்குதல் போர் நடத்தினர். இதனை கண்ட வெள்ளைக்கார தளபதிகளே ஆச்சரியமடைந்தனர். மிகவும் உக்கிரமாக நடந்த இரத்த சரித்திரம் வாய்ந்த வாசுதேவநல்லூர் போர் தொடர்ந்து ஒரு வார காலமாக நடைபெற்றது. கோட்டையின் சுவர் பீரங்கி குண்டுகளால் துளைக்கப்பட்டு விரிசலடையும் நேரத்தில் அந்த ஓட்டையை அடைக்க பூலித்தேவரின் புரட்சி படைகள் தங்கள் மார்பை காட்டி சரி செய்து வந்தனர். பீரங்கி குண்டுகளால் தொடர்ந்து தாக்கிய பொழுதுதான் ரத்தமும் சதையுமாக உடல்கள் சிதறியதைக் கண்டு வெள்ளையர்களே பிரமித்து போய் நின்றார்கள். இறுதியாக வாசுதேவநல்லூர் கோட்டை தரைமட்டமாகும் சூழ்நிலையில் புரட்சி படையின் மன்னர் பூலித்தேவரை காப்பாற்றி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அழைத்து சென்றனர். கிபி 1767 ஆண்டு மே மாதம் வெள்ளையர்களின் கூட்டணி படை வாசுதேவநல்லூர் கோட்டையை கைப்பற்றினர். இவ்வாறாக பிரிட்டிஷ்காரர்களுடன் கிபி 1755 முதல் கிபி 1767 வரை 12 ஆண்டுகள் மாபெரும் முதல் இந்திய சுதந்திர போரை நடத்தி தமிழர்களின் மாபெரும் வீரத்தையும் தியாகத்தையும் உலகறிய செய்தவர் பாண்டிய மன்னர் பூலித்தேவரே ஆவார். இதன் பின்பு துரோகிகளால் காட்டிக் கொடுக்கப்பட்டு வெள்ளையர்களால் மன்னர் பூலித்தேவர் கைது செய்யப்பட்டு திருநெல்வேலி கொண்டு செல்லும் வழியில் தனது இறுதி ஆசையாக சங்கரன் கோவிலில் கோமதி அம்மனை வழிபட வேண்டும் என்று மன்னர் பூலித்தேவர் கேட்க அவர் பலத்த சங்கிலியால் பிணைக்கப்பட்டு சங்கரன் கோவில் உள்ளே கொண்டு செல்லப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்டு சங்கரன் கோவில் கோமதி அம்மன் சன்னதிக்கு வெள்ளைப்படை வீரர்கள் சூழ கையில் விலங்குடன் மன்னர் பூலித்தேவர் கொண்டு செல்லப்பட்டார். கோமதி அம்மன் சன்னதியின் முன் நின்று திருவாடுதுறை ஆதீனமான வேலப்ப தேசிகரனையும் மனதில் நினைத்து அம்மனை நோக்கி மனமுருகி பதிகம் பாடி தான் வெள்ளையர்களால் மரணிக்க கூடாது என்று நெஞ்சுருக வேண்டி நின்றார். அந்த நேரத்தில் பெரிய கரும்புகை மண்டலமாக மேகங்கள் அணிவகுத்து பின்னல் வெட்ட உடனிருந்த வெள்ளையர்களின் கண்மறைவு ஏற்படும் சூழ்நிலை உருவாகிய நேரம் மன்னர் பூலித்தேவரின் கைவிலங்கு தெரிந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் ஏற்பட்ட பெரிய ஒளி வெள்ளத்தின் நடுவே மன்னர் பூலித்தேவர் அந்த இடத்தில் மறைந்தார். அவரை கோவில் முழுவதும் வெள்ளையர்கள் தேடியும் மன்னர் பூலித்தேவர் கிடைக்கவில்லை. இவ்வாறு 27/8/1767 ஆண்டு தமிழ் மாதம் ஆடி 10ஆம் தேதியில் கோத்திலா அமரபட்சம் குருவாரம் பூசை நட்சத்திரம் அன்று லிங்க ஜோதி தன்னில் பூலி சிவமானார் என்று அவரது வாழ்க்கை மற்றும் இரத்த சரித்திரம் முடிவடைகிறது. இன்றும் மன்னர் பூலித்தேவரின் குடும்ப வாரிசுதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக ஆடி 10ஆம் தேதி அன்று சங்கரன் கோவிலில் உள்ள மன்னர் பூலித்தேவரின் அறை மற்றும் நெக்கட்டான் செவல் மன்னரின் அரண்மனையிலும் ஜோதி திருநாள் பூஜை வழிபாடு செய்யப்பட்டு தெய்வமாக வணங்கி வருகின்றனர்.